ஹேமா மாலினி, கேஆர் விஜயா, பாக்யராஜ் இவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு முடிஞ்சது, 8 மணி 9க்கும் முடிஞ்சது. எல்லாம் எங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. பாக்யராஜ் ஒருத்தரை தவிர ஜனரஞ்சகமான, நல்ல உல்லாசமான, நல்ல பொழுதுபோக்கு, நல்ல மன விட்டு சிரிக்கக்கூடிய படங்களை கொடுத்தவர்கள் அப்படிங்கிறது தான் அவங்க புதுமைகள் செஞ்சார் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. தன்னை ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னாலதான் அவங்க படமெல்லாம் ஓடுதுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சரி இவர் வேணான்னு சொல்லிட்டு வேதமுத்து படத்துல வந்து அவரை வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கினாங்க. அதுக்கு பாரதிராஜாவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் 2 பேரும் அடுத்தடுத்த ரொம்ப அவங்கள வச்சுதான் இவங்க உள்ளே வந்தாங்க. அவங்க 2 பேரும் அந்த 2 பேர்த்துக்கிட்டே அவங்க இளையராஜா சரியான முறையில் இருக்காங்க. எங்க அண்ணா அப்ப வந்து மந்திரியா இருக்காரு. எங்க அண்ணா கிட்ட சொன்ன பாக்யராஜ் எம்ஜிஆரை கேவலப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்கா அப்படி எடுத்துக்கிட்ட. எங்க அண்ணா அந்த படத்தை பார்த்தாரு, அவர் அந்த ஆங்கிட்டே பார்க்கல. அப்புறம் பாக்யராஜ் கிட்ட சொன்னாங்க, ஜாக்கிரதைப்பா, அவர் இப்போ உங்ககிட்ட பயப்படுற மாதிரி இருக்காரு, சந்தர்ப்பம் கிடைச்சா உன்னை காலி அழிச்சிருவாரு அப்படின்னு உடனே எம்ஜிஆர் ரசிகர் மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் காட்டி இது பண்ணாரு. அவர் பாரதிராஜா படங்கள் வந்து நீங்க வந்து பெண்ணை அடிப்படையா இருந்தா கூட சிவப்பு ரோஜாக்கள் வந்து பெண்களை கேவலப்படுத்தா எடுத்திருந்தான். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரும் சினிமா விமர்சகருமான மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சமீபத்தில் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய லெஜெண்டை நம்ம இழந்துட்டோம், ஒரு பெரிய மகானை இழந்துட்டோன்ற மாதிரி தான் எல்லாருமே ஒரு சோகத்தில் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர், இயக்குனர், திரைக்கதை, வசனகர்த்தா திரு பாக்யராஜ் அவருடைய மரணம் வந்துட்டு யாராலுமே அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இப்போ வரைக்குமே எல்லாருமே ஒரு சோகத்தில் தான் இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, அவர் வந்து 80s 90sலாம் அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் மனசுல ரொம்ப ரீச் ஆன ஒரு படம். முக்கியமா பெண் ரசிகர்கள் அவருக்கு வந்து ரொம்ப அதிகம். எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்ஷுவல் விஷயமா இருந்தால் கூட அதை வந்து ரொம்ப நாசுக்கா முகம் சுளிக்காம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தவர் தான் திரு பாக்யராஜ். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு தெரிந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்கள் நேயர்களுக்காக பகிர்ந்துக்க முடியுமா? என்ன நீங்க மன்னிக்கணும், என்னன்னா திரையுலகத்துல இருந்த பல பேரோட நான் நெருங்கிறோம், ரொம்ப நெருக்கமா பழகியிருக்கேன், அந்தரங்கங்களா தெரிஞ்ச அளவுக்கு பழகியிருக்கேன். ஒரு தடவை கூட நேர்ல பார்க்காத ஒருத்தர் உண்டுன்னா பாக்யராஜ் தான். ஒரு வாட்டி கூட மீட் பண்ணது இல்லையா? பார்க்கறதுக்கு எனக்கு சான்ஸே வரல. ஒரு தடவை எம்ஜிஆருக்கு முதலமைச்சராக இருக்கும்போது அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அதுக்கு பாராட்டு விழா வந்து சேலத்துல எங்க அண்ணா நடத்தினார். அதுக்கு யாரெல்லாம் வந்தாங்கன்னா, கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் ராமகிருஷ்ண ஹெகடே, ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் NT ராமராவ், அப்புறம் பாரதி ராஜா, ஹேமா மாலினி, கேஆர் விஜயா, பாக்யராஜ் இவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க. எல்லாம் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ராத்திரி 10 மணிக்கு முடிஞ்சது, 8 மணி 9க்கும் முடிஞ்சது. எல்லாம் எங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தாங்க. பாக்யராஜ் ஒருத்தரை தவிர எல்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டாங்க. அது தெரியாது. அப்ப அவங்க ஒரு வேளை அன்னைக்கு வந்திருந்தா அவரை நான் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். மற்றபடி எனக்கு சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுல அவர் உங்களை போல மற்றவங்களை போல படங்கள் மூலமா தான் எனக்கு அவரை தெரியும். அவருடைய படங்கள்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்ததுன்னு எடுத்தீங்கன்னா, அந்த இது இன்று போய் நாளை வா, ஒரு கை ஓசை, இந்த மாதிரி சில படங்கள் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். வித்தியாசமா இருக்குது இந்த மாதிரிலாம் பார்த்தேன். ஒரு படங்களுக்கு நல்ல காமெடி. அதாவது ஒரு சினிமாவுக்கு நம்ம ஏன் போறோம், ஒரு பொழுதுபோக்குக்கே நம்ம போறதே எதுக்காக போறோம்னா, வீட்டு கவலையெல்லாம் மறந்துட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா மனம் விட்டு சிரிச்சு சந்தோஷமா இருந்துட்டு வரதுக்கு தான் பொழுதுபோக்கு இடங்களுக்கோ, அப்போ சங்கீத கச்சேரிக்கோ, டான்ஸுக்கோ, சினிமாவுக்கோ, நாடகத்துக்கோ போறோம்னா இதுக்கு தான் போறோம். அந்த பொழுதுபோக்கை, அந்த மனம் விட்டு சிரிச்சு ரசிச்சு கவலையெல்லாம் மறந்துட்டு சிரிச்சுட்டு வர்ற அந்த டெக்னிக்கை அவருடைய படங்கள்ல முழுக்க நம்ம பார்த்துருக்கோம். போய் உட்காந்தோம்னா ஒரு டென்ஷனே இருக்காது. அந்த படத்துல நிம்மதியா பார்க்கலாம். நல்ல அதே சமயத்துல கொஞ்சம் செக்ஸுக்கு தீனி போடுவார். அந்த அந்த வகையில் அவர் எனக்கு அது மாதிரி வித்தியாசமான படங்களை கொடுத்தாரு சொல்ல முடியாது. ஜனரஞ்சகமான
நல்ல உல்லாசமான நல்ல பொழுதுபோக்கு நல்ல மன விட்டு சிரிக்கக்கூடிய படங்களை கொடுத்தவர் அப்படிங்கிறது தான் அவரு. புதுமைகள் செஞ்சார் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. பாரதி ராஜா அவனுடைய பல படங்களுக்கு அது ஒரு அழகான படமா இருந்தாலும் கூட அந்த அழகை அதிகப்படுத்தி கொடுத்ததுல வந்து பாக்யராஜனுடைய பங்கு வந்து அதிகம். உதாரணத்துக்கு சொல்ல போனா சிகப்பு ரோஜாக்கள், அதே மாதிரி கைதியின் டைரி அவரே எழுதி இது பண்ணாரு. சிகப்பு ரோஜாக்கள் யாரோ எழுதுனது, இவர் அதில் வந்து சில காட்சிகளுக்கெல்லாம் அவருடைய கைவண்ணம் அதில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய படங்கள் வந்து பாரதி ராஜா அவனுடைய மிக சிறந்த படங்கள், அவ்வளோ சிறந்த படங்களாக வந்ததுக்கு பின்னணியில் ஒரு அளவுக்கு உதவியாக இருந்தது பாக்யராஜ். அது ஒரு நல்ல காம்படிஷன். பாரதி ராஜா சாரோட 1977 அந்த 16 வயதுல படத்தின் மூலமா தான் இவரும் வந்துட்டு துணை இயக்குனரா வந்தாரு. கிழக்கே போகிற இல்லத்தான் காட்சி ஒரு சீன்ல வருவார், 2 சீன்ல வருவார். அந்த சீன்லயே அவரை வந்து நம்ம அடையாளம் கண்டுக்கிற அளவுக்கு காமெடியா டயலாக் பேசுவார். அப்புறம் சிவப்பு ரோஜாக்கள்ல ஒரு ஹோட்டல் சர்வரா வந்து விட்னஸா வந்து அவரை கொலை பண்ணிடுவாங்க. அந்த ஒரு அது அது அந்த அந்த அதெல்லாம் இருந்தது. அப்புறம் தான் புதிய வார்ப்புகள் படத்துல யாரு அந்த சீனு தான் தாவணி கனவுகள் படத்துல வச்சிருப்பாரு. யாரையோ போடுறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கும் போது நீயே வந்து நின்றான்ட்டார் பாரதி ராஜா. ஆனா பட் அந்த படத்துல என்னன்னா குரல் அவருது இல்லை, அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கை ஓசி படத்துலதான் இவருடைய சொந்த குரல்ல ஒரு வந்த படம். அப்புறம் இசையமைப்பாளரா வந்தார் நாகர். அந்த படம் நான் பார்க்க, இது நம்ம ஆளு படத்துல இசையமைப்பாளரா யாரோ ஒரு சங்கீத வித்வான் வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு ஒரு தைரியம் இருந்தது. இளையராஜா கிட்ட தகராறாகி நீ என்ன இசையமைக்கிறது நானே போட்டுக்கிறேன் போட்டு. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் சார் இளையராஜாக்கும் அவருக்கான? இளையராஜா ஒரு சிச்சுவேஷனுக்கு பிறகு அதுக்கு மேல பேசினா சட்டைக்கு வரும் அவருடைய ரசிகர்கள் தன்னை ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னாலதான் அவங்க படமெல்லாம் ஓடுதுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சரி இவர் வேணான்னு சொல்லிட்டு வேதம்புத்து இது படத்துல வந்து அவரை வேண்டான்னு சொல்லிட்டு ஒதுக்கினாங்க. அதுக்கப்புறம் கிழக்கு செம்மையில வந்து ஏஆர் ரஹ்மான் போட்டு இது பண்ணி படம் பாட்டுக்காக சூப்பர் ஹிட்டா ஓடிச்சு. போஸ்டே அடிச்சாங்க. பாரதி ராஜா சென்டர், வைரமுத்து இந்த பக்கம், ஏஆர் ரஹ்மான் இந்த பக்கம் போட்டு அபரிமிதமான வெற்றி அப்படின்னு போட்டு அதை இவருக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த 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 குரூப்பே பிரிஞ்சுட்டாங்க. அதே அவர் இளையராஜா எந்த அளவுக்கு போனார்னா அவர் இவங்களை நம்பி தான் சென்னைக்கே வந்தாங்க. பாரதி ராஜா வீட்டில் தான் தங்கினாங்க. பாரதி ராஜாவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் 2 பேரும் அடுத்தடுத்த ரூம்ல தான் அவங்கள வச்சுதான் இவங்க உள்ளே வந்தாங்க. அவங்க 2 பேரும் அந்த 2 பேர்த்துக்கிட்டே அவங்க இளையராஜா சரியான முறையில் இருக்கல. அதில் தான் அவங்க எல்லாம் அவங்க ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால போடா வாடான்னு பேசிக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்க, நம்ம கேள்விப்பட்டது தான் உண்மையா பொய்யான்னு தெரியும், என்ன டே பண்ற அளவுக்கு உங்களுக்கு என்னடா யோகிதா இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நடக்கிற ஒரு சின்ன சண்டை தானே. அந்த அந்த சண்டையெல்லாம் பெருசாயிடுச்சுன்னாங்க. பெருசாயிடுச்சு. வைரமுத்து இவரை விட அதிகமா பேர் வாங்குறாருன்னு வைரமுத்து வந்து பாட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்தினார். வைரமுத்து அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட கிட்டே போகல. அது ஒரு தடவை இப்போ இது பண்ணும்போது எங்கள் அண்ணா கிட்ட பேசிட்டு சொன்னார், தன்மானம்னு ஒன்று இருக்குதுங்க, காசு வேற விஷயம், தன்மானத்தை இழந்துட்டு சம்பாதிக்க நான் விரும்பலை, அப்புறம் உயிரை கொடுத்து கூப்பிட்டா கூட இன்னும் என்ன பண்ணிட்டாருன்னா இளையராஜா பக்கமாக போயிட்டோம். ஏவிஎம் கம்பெனி கூட பயங்கரமான சண்டை போட்டார். சண்டை போட்டு சரவண இளையராஜா ஸ்டுடியோ பக்கமாக வரக்கூடாது. சந்திரபோஸுங்கிற ஒரு இயக்குனர் ஒரு இசையமைப்பாளர் வச்சு அவங்க படம்பரை அவரை தான் இது பண்ணாங்க. அவர் உள்ளே விடலை. அப்போத்தான் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கிட்ட சந்திச்சு பேசும்போது அவருக்கு ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, நான் ப்ரொடியூசர், நான் கொடுக்குற காசு எனக்கு அவன் வேணுமோ அவனை தான் நான் போட முடியும், அவரை வச்சு எடுக்கிறதா நீங்கள் எடுத்துங்க, நாங்கள் உள்ள விட முடியாது அப்படின்ட்டார். பேசுமா நான் இருந்தேன். அது மாதிரிலாம் இருந்தது. அது என்ன படமா இருக்கும் அந்த டைம்? அது என்ன படம்? அது அந்த இது எங்க சின்ன ரோஜா, அந்த ராஜா சின்ன ரோஜா, அந்த மாதிரி ரஜினி படம். இது
ரெட்டை வடத்தல் எல்லாம் வருவார். அதிசய பிறவி இல்லை, இது ஸ்ரீதேவி நதியா 2 பேரும் நடிச்ச படம், ஒரு படம் போக்கிரி ராஜா. இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் கம்ப்ளீட்டா உள்ளே உடலையோ தூங்காதே தம்பி தூங்காதே, அதுக்கு அவர் தான் போட்டாரு. அதுதான் கடைசின்னு நினைக்கிறேன். சகல கலா வல்லவனுக்கு அப்புறம் அவர் வெளியிடுச்சு. அது மாதிரி போச்சு. இதெல்லாம் இவங்க ஒரு செட்டு. அதாவது அதுல பாக்யராஜ் எப்படி வித்தியாசப்படுறாருன்னா, வைரமுத்து, இளையராஜா, பாரதி ராஜா, இவங்க 3 பேருமே தேனி நகரத்தை சுற்றி இருக்கிற ஊர்களை சேர்ந்தவங்க. பாக்யராஜ் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர். ஈரோடு அந்த வெள்ளக்கோயில் கொங்கு நாட்டை சேர்ந்தவர். தெரிஞ்சர் வேற. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம். அவரு ஆனா அவருடைய கலைத்திறமை வந்து பாரதி ராஜாவுடைய படங்கள்ல வந்து முதல்ல வந்து திரைக்கு பின்னாடி இருந்து அப்புறம் நம்ம திரைக்கு முன்னாடியே வந்துட்டார். நல்ல படங்கள் கொடுத்தவர். ஒரு வித்தியாசமான படங்கள்லாம் சொல்ல முடியாது. ஒரு கவலைகளை மறக்கிறதுக்கு சினிமா ஒரு முக்கியமான சாதனங்கிறத நிரூபிச்சு காட்டுறவர் அவர். ஒவ்வொரு குடும்பத்துல நடக்கிற ஒரு விஷயத்த வந்து நாசுக்கா சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வீடு படத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா சார்? கணவன் மனைவிக்குள்ள இருக்க அந்த விஷயத்த வந்துட்டு தன் மனைவி விட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட போற, அது ரொம்ப காமெடியாவும் நாசுக்காவும் சொல்லியிருப்பாருங்களா சின்ன வீடு படம்? அந்த படம் இல்ல அதான் சொல்றேன். அவருடைய படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ரசிச்சு பார்த்து சந்தோஷமா பார்த்து வரக்கூடிய படங்கள் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட குருக்கும் சிஷ்யனுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருவோம். அதாவது பாரதி ராஜாவும் பாக்கியராஜும். தெரியாது, அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. தொழில் ரீதியாவோ இல்ல தனிப்பட்ட விஷயத்துல 2 பேருக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தா கொஞ்ச நேரம் விலகி இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி சரி. என்ன பொறுத்தவரையிலும் அவங்க 2 பேரும் பிரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. கண்டினியூஸா கடைசி வரல அவங்க 2 பேரும் ஒன்னா தான் இருந்தாங்க. சில படங்கள்லாம் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்தது. டிக் டிக் டிக்னு ஒரு படம் எடுத்தாங்க. டிக் டிக் டிக். ஆமா, இவங்களுக்கு பொருத்தமே பொருத்தம் இல்லாம எடுத்தாங்க. அது மாதிரி சில படங்கள்லாம் இருந்தது. அப்புறம் வந்து இவர் பெருசா வந்துட்டாரு. ஆமா, வந்துட்டதுனாலதான் தனியா போனார். அதே மாதிரிதான் ஆண் பாவம்னு ஒரு படம் எடுத்தார் பாண்டியராஜன். உடனே பாக்யராஜ் விட்டு போயிட்டு, ஏன்னா அவர் தனி டைரக்டரா இருந்தார். பார்த்து அதே மாதிரி தனி டைரக்டரா வளர வளர தனியா போயிடுவாங்கல்ல. அதுதான் அசிஸ்டன்டா இருந்தவர் டைரக்டர். அப்படி போனதா இருக்கும் சார். ஒரு கட்டத்துல வந்துட்டு நம்ம மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் வந்துட்டு என்னோட கலை உலக வாரிசு பாக்யராஜ் தான் அப்படின்ட்டு பகிரங்கமா அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயே கூட ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். பாக்யராஜ் சார் வந்துட்டு அந்த 7 நாட்கள் படம் வந்து எம்ஜிஆர் மீன் பண்ணி தான் எடுத்திருக்காருன்றீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? தகவல். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த 7 நாட்கள் சூப்பர் ஹிட்டா ஓடுது அந்த படமே. இது நான் 2வது போட்டு காட்டினாங்க. பார்த்துட்டு வந்து எங்க அண்ணா அப்பா வந்து மந்திரியா இருக்காரு. எங்க அண்ணா கிட்ட சொன்ன, பாக்யராஜ் எம்ஜிஆரை கேவலப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்கா அப்படி இப்படின்னு. எங்க அண்ணன் அந்த படத்தை பார்த்தாரு. அவர் அந்த ஆங்கிள்லயே பார்க்கல. அது புரியல அவங்களுக்கு, வந்து படமா ஆங்கிள்லயே அவங்க பார்க்கல. அவரு லியாகத் அலி கான் அந்த மாதிரி கட்சிக்காரங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து பார்த்தாங்க. அவங்க அந்த ஆங்கிள்லயே பார்க்கல. நான் சொன்ன உடனே தான் அவங்க எல்லாம் அப்படியே, சார் என்ன சார் இப்படி பண்ணியிருக்காரு எல்லாரும். ஆனா எம்ஜிஆர் போட்ட உடனே புரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு மட்டும் புரிஞ்சிருச்சு. அவருக்கு கிளீனா தெரிஞ்சிருச்சு நம்மள போட்டு கிழிச்சிருக்காங்க. ஆனா படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடின உடனே இவருக்கு வந்த பயம் என்னன்னா, மக்கள் நம்மள ஒதுக்கிட்டாங்க. இப்ப பாக்யராஜ் சொன்னது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, ஆக நம்ம அக்காளி அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து எம்ஜிஆருக்கு பயம் வந்துருச்சு. ஆமா, படம் ஓடாம இருந்ததுன்னு வச்சுங்க, நம்மள தாக்கி எடுத்தா படம் ஓடாது தாக்கிறத அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாரு. படம் பயங்கர ஹிட்டா ஓடுது. நம்மளை கிண்டல் பண்ணி எடுத்த ஒரு படம் மக்கள் மத்தியில பிரமாதமா ஓடுதுன்னு உடனே இவருக்கு ஒரு ஃபியர் வந்தது, நம்மளை ஒதுக்குறாங்க போல இருக்கு அப்படின்ன உடனே டக்குன்னு உடனே அடிச்சார். அவருடைய கலை உலக வாரிசு. அந்த நேரத்துல அவருடைய மனைவி இருந்தாங்க, முதல் மனைவி. சுடுகாடு நடந்து போனார். அப்புறம் அவருக்கு 2ஆம் கல்யாணம் நடக்குது. 2ஆம் கல்யாணத்தை அன்னைக்கு அவரோட அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சருடைய மகளுக்கு திருமணம் இவருடைய தலைமையில. அந்த கல்யாணத்துக்கே போகாம இந்த கல்யாணத்துல இருந்தார்.
ஓ, அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு பாக்கியராஜ். பாக்கியராஜ் கொடுத்து அப்போ அந்த அமைச்சர் என்ன பண்ணது தெரியாம கவர்னர் வந்தார், கவர்னர் வச்சுக்கிட்டார், முடிச்சுக்கிட்டார். அந்த அளவுக்கு சரண்டர் ஆனார். ஆனால் அப்புறம் பாக்கியராஜ்கிட்ட சொல்லிட்டாங்க, ஜாக்கிரதைப்பா, அவர் இப்போ உங்ககிட்ட பயப்படுற மாதிரி இருக்காரு, சந்தர்ப்பம் கிடைச்சாலும் உன்னை காலி அழிச்சிருவாரு அப்படின்னு உடனே எம்ஜிஆர் ரசிகர் மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் காட்டி இது பண்ணாரு. அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் பேரை வச்சு தான் ஆரம்பிச்சாரு. ஆனா கடைசியா அவர் வந்து அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா அவர் திமுகல இருந்து கடைசியா அரசியல் விட்டு இது பண்ணாரு. அரசியல் சுத்தமா ஃபெயிலியர் ஆனார். இந்த அந்த 7 நாட்கள் படத்தை கூட ஆரம் வீரப்பன் அவங்க தான் இயக்குனாங்க. ஆரம்பி வந்து கட்சி விட்டு நீக்கிற அளவுக்கு போனார். அந்த அளவுக்கு பெரிய ஆரம்பியா அதை கவனிக்கல, கவனிக்க அப்புறம் அவங்க எல்லாம் செட் ஆகும். ஒரு 2-3 வருஷம் அது ஓடிச்சு. இன்ன வரைக்கும் அந்த டயலாக் வந்து ரொம்ப ஃபேமஸா தான் இருக்குல்ல சார். கடைசி அந்த கிளைமேக்ஸ்ல சொல்ற அந்த ஒரு டயலாக், அந்த டாக்டர் கிட்ட போய் சொல்லுவார், உங்களுடைய மனைவி என்னுடைய மனைவி, என்னுடைய காதல் உன்னுடைய மனைவி ஆகலாம், உன் மனைவி என்னுடைய காதலி ஆக முடியாது. இன்ன வரைக்கும் அது ஒரு ட்ரெண்டிங்காவே இருக்கு அந்த டயலாக் அவர்கிட்ட. அதே புதிய வார்ப்புகள்ல வந்து இன்னொருத்த மனைவியா இருந்தாலும் பரவாயில்லன்னு கல்யாணம் பண்ணிடுவாரு. அதெல்லாம் கேட்டாங்க, அந்த கதைக்கு அது ஒத்துக்கு, இந்த கதைக்கு அது ஒத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாரு. அவரே கான்ட்ரோவர்சியா தன்னுடைய கருத்தையே இது பண்ணி மாத்தி எடுத்தாரு. தாவணி கனவுகள் படம் நீங்க பாத்திருப்பீங்க. அவர் எடுத்த படத்துல நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் தான். அது ஒரு 4 சகோதரிகளை வச்சுக்கிட்டு ஒரு அண்ணன் படுற அவஸ்தைகள் அது ரொம்ப அழகா கட்டிருப்பாரு. அதுல சிவாஜி ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் ரொம்ப பிரபலமா இருக்கும். நான் ரொம்ப பாக்யராஜனுடைய படத்துல நான் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் எடுத்தீங்கன்னா தாவணி கனவு. அதுல மெசேஜ் இருந்தது. மெசேஜ், ஆமா, தன்னோட தங்கச்சிகளை பாதுகாப்பா வளர்க்கணும் அப்படிங்கிற, பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட வேண்டியது, என்னென்ன தியாகம் எல்லாம் பண்ணுங்கிறத ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இது நம்ம படத்துல வந்து பிராமண சமூகத்தை வந்து மெயினா காட்டியிருப்பாரு. அந்த படம் பார்த்திருக்கீங்களா? இல்ல, அவருடைய படங்கள் நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா கிழக்கே போகும் ரயில் படத்திலேயே வந்து ஆன்டி பிராமணா காட்டுவார். வசனம் எழுதுனதுல அவரும் ஒருத்தர். அப்ப தினமணிக்கு கட்டுரை எழுதிடுச்சு, பாக்யராஜுக்கு என்னாச்சு இந்த பிராமண சமூகத்தை இவ்வளவு கேவலப்படுத்துறாரு அப்படின்னு. 3 படத்துல பிராமணர்களை இப்படிதான் பண்ணாருன்னு கிடையாது. அவர் கிழக்கு சிகப்பு ரோஜாக்கள்லையும் பிராமண சமுதாயத்தை இது பண்ணியிருப்பாரு. அது மாதிரி பிராமண ஆரம்ப காலத்து படங்கள்ல வந்து ஆன்டி பிராமணத்தான் இருந்தாரு. அப்புறம் வந்து அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு வந்தா இது நம்ம ஆளு படத்துல சாமர்த்தியமா தான் பேரை போட்டுக்காம பாலகுமாரன்ற பிரபல எழுத்தாளர் போட்டு அவருடைய கதை வசனம் பண்ணி தப்பிச்சுக்கிட்டாரு. பட் அதுல வந்து பிராமணர்களை இது பண்ணல. பிராமணனா நடிக்கிற ஒருத்தன் வந்து எப்படி இதை பண்ணாரு, அதெல்லாம் அது ஆன்டி பிராமின் நம்ம எடுக்க முடியாது. இதுல ஏதாவது ஒரு பின்னணி இருக்கு, ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பாரோ பிராமணர்ஸ்னால இவரு, அதனால அந்த மாதிரி எடுத்திருப்பாரு. சொல்றேன், எனக்கு அவரை பத்தி வர ஒண்ணுமே தெரியாது. ஒரு நாள் கூட நீங்க நேர்ல பார்த்தது கிடையாது? ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கவே இல்லை உங்களுக்கு. முந்தானை முடிச்ச படத்து சமயத்துல அதை போட்டு காட்டினாங்க. இது முடிச்சுட்டு வந்தபோது சரவணன் சார் வந்து கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், கொஞ்சம் செக்ஸ் தூக்கலா இருக்குது. அப்ப இவர் பின்னாடி நின்றுட்டு இருந்தார். நான் இவரை கவனிக்கவே இல்லை. அவருடைய நண்பர் பாரியா யாரோ ஒரு படிச்சாள் சொல்றாரு, செக்ஸ் ஓவரா இருக்கு. நான் சொன்னேன்னா இல்லையா, பத்தியா அப்புறம் தான் பார்த்தா இவர் நின்றுட்டு இருந்தாரு. அப்போ எனக்கு அறிமுகப்படுத்தல, நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அது வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு. யாரோ ஒரு டாக்டர் மந்திரியோட தம்பின்னாங்க, அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு போனாரு. அது உண்மையா போயிடுச்சு. அது அந்த படத்துக்கு அந்த பேர் வந்து அது செக்ஸ் ஓவரா அப்ளை பண்ணியிருக்காங்க. முருங்கா ஜோக்கெல்லாம் அதுல தானே. முருங்கா ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணதே அவர் தானே சார். இப்போ வரைக்கும் முருங்கானா எல்லாருக்கும் அவரோட ஞாபகம் தான் வருது. அவருக்கு இன்னொரு பேரும் சில ரசிகர்கள் வச்சிருக்காங்க, அதாவது பாக்கியராஜ் காமராஜ். நாங்க காமராஜ்னா என்னடா பெருந்தலைவர் காமராஜ், சில பேர் டவுட்டா பார்ப்பாங்க. ஆனா வந்து காமத்துக்கே ராஜ் பாக்கியராஜ்ன்ற மாதிரி ஒரு பேரு. சில காட்சிகள் அந்த மாதிரி இருக்கலாமே ஒழிய மற்றபடி வல்க ஒரு விரசமான இது செக்ஸ் காட்சிகள்லாம் ஒரு படத்தில் இருந்தது. அதை சொன்னாக்கா கண்ணை தோறக்கணும் சாமி அந்த பாட்டு ஒண்ணுதான் கொஞ்சம் மேல போச்சு. மற்றபடி செக்ஸ்ல ஓவரா செக்ஸை காட்டினார்லாம் சொல்ல முடியாது. முந்தானை முடிச்சு படத்துல இருக்காரு சார், அதுல கூட ஒரு பாட்டு வரும். முந்தானை முடிச்சல தான் இந்த பாட்டு, கண்ணை தோறக்கணும் சாமி ஊர் விசேஷமா பூது விளையாடுவாங்க. அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் படம்ன்றனால நல்லா இதுவாக பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமாக இவருடைய திரைக்கதை வசனத்தை பார்க்கமா
பேசிக்கா ஒரு பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நிறைய கதைகள்லாம் அன்னைக்கு எழுதிருப்பாரு. வந்த படங்கள் பூராமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாம எடுத்தாங்க. அன்னைக்கு பாரதி ராஜா வர்ற வரணும் படங்கள் பூராமே பெண்ணை பற்றி சம்பந்தப்பட்ட படங்கள் தானே. படத்தின் பேர்களே அப்படித்தானே இருக்கும். அன்னை நாணை, அன்னை, தாய் சொல்லை தட்டாதே, தாய்மேல் ஆணை, இப்படிதான் பெண்ணை பேஸ் பண்ணி தான், தாயை பேஸ் பண்ணி தான் படங்களே. கொஞ்சம் இவரு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் கொஞ்சம் ட்ரை பண்ணாரு, அவ்வளவுதான். ஸ்ரீதர் கொஞ்சம் ட்ரை பண்ணாரு. காதலிக்கு நேரமில்ல பெண்ணை பேஸ் பண்ணி எடுக்கல. ஆனா அதுக்கு முன்னாடி எடுத்த முதல் படம் வந்து நெஞ்சல் வராலே முழுக்க முழுக்க பெண். காதலிக்கு நேரமில்ல வந்து முழுக்க முழுக்க உல்லாசமான படம். அதுதான் சொல்ல போனா தமிழ் படங்கள்ல ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே நம்ம சொல்லலாம். ஸ்ரீதருடைய காதலிக்கு நேரமில்லை ஒரு பெண்களை பத்தி கவலைப்படாம உல்லாசமான படமா ஒரு படம் வந்ததுன்னா இன்னைக்கு வந்து அதை அடிச்சுக்கிறது படம் கிடையாது. அது மாதிரி எடுத்தவர். அது ஸ்ரீதருடைய படங்கள் பூராமே நாங்கள் அதுக்கு பிறகு எங்களுக்கு கிடைச்ச பெரிய ரிலீஃப் வந்து பாரதி ராஜா படங்கள் வந்து நீங்க வந்து பெண்ணை அடிப்படையா இருந்தா கூட சிவப்பு ரோஜாக்கள் வந்து பெண்களை கேவலப்படுத்த எடுத்திருந்தோம். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு சார். பாரதிராஜா படத்துலயும் வந்துட்டு நிறைய படங்கள் நம்ம மண்வாசனை படம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கருத்தம்மா படங்கள் இல்ல பெண் இல்லாம அவங்களும் எடுக்கல. அத பெண்ணையே ஓவரா குளோரிஃபை பண்ணிட்டு அதையே நம்பிட்டு இந்த பாசமலர் பாவமன்னிப்பு அந்த மாதிரிலாம் இல்லாம பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அப்படி பார்த்தீங்கன்னா 16 வயதுல இந்த டாக்டர் அவளை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணதெல்லாம் இருக்குது இல்லை. அங்கேயும் அந்த பெண் தான் மெயினாக நிற்கிறான். அதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் தாய் குலத்துக்காகவே படங்களை எடுக்கிறத கொஞ்சம் குறைஞ்சது வந்து ஸ்ரீதருக்கு அப்புறம் இவருடைய படங்கள். புதுமை பெண் படம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரேவதி நடிச்சிருப்பாங்க. தன் கணவனுக்காக போராடுற பெண்ணுக்கு அவங்களுக்கு வேற ஒரு தப்பான பேர் கொடுப்பாங்கன்னும் போது அந்த படம் ரொம்ப நல்லா பேசும் பொருளா. அது வந்து ஒரிஜினலா தாகம்ன்ற பேர்ல வந்தது. அதுலதான் பாரதி ராஜா வந்து அந்த டைரக்டர் அசிஸ்டண்டா இருந்தார். பாபு நந்தன் கோடுன்னு ஒரு கேரளா டைரக்டர். அவருக்கு அசிஸ்டண்டா இருந்து முழுக்க முழுக்க இவர் தான் டைரக்ட் பண்ணாருப்பாங்க. முத்துராம ஹீரோவா நடிச்சாரு. ஒரு வங்காள நடிகை ஹீரோயின் நடிச்சாங்க. அதைத்தான் புதுமை பெண்ணா எடுத்தாங்க. அது இதை விட நல்லா இருக்கும். அந்த தாகம் வந்து இதோட புதுமை பெண்ணில் வந்து ஏவிஎம் படங்கிறதுனால டான்ஸு கீன்ஸ் எல்லாம் போட்டு அந்த கொஞ்சம் கதையை விட்டு கொஞ்சம் வெளியே போனாங்க. பட் தாகம் படத்துல முழுக்க முழுக்க அப்பதான் எனக்கு பாரதி ராஜா பத்தி சொன்னாங்க. என்ன ஆயிரம் சிகரெட் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. படத்தை வந்து முக்காவாச்சு அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. எவனே தெரியல. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு கால்ராவுக்கு ஊசி போடுற டாக்டர், ஊசி போடுற ஆளு வந்து படத்தை வந்து டைரக்ட் பண்ணி இப்படி எடுத்து கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க. அப்படித்தான் எனக்கு பாரதி ராஜா பத்தி. ஒரு கவர்மெண்ட் ஜாபே ரிசைன் பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டாரு ஒரு பெரிய விஷயம் இல்லை சார். அந்த காலத்துல கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு. அப்புறம் பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணாரு. ரெண்டு ரிசைன் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்தார் சினிமா. துணிச்சல் தான். துணிச்சலும் இந்த ஞாபகம் வருது சார். அவர் எடுத்த காதல் காவியங்களே முதல் இந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேசும் பொருளா இருக்கு இல்லைங்களா? சிவாஜி ராதா வச்சு நடித்திருப்பாங்க. முதல் மரியாதை அந்த படம் எவ்வளவு இன்னைக்கு வரைக்கும் பேசும் பொருளா. அந்த படம் போட்டு காட்டுறாரு. பார்த்துட்டு வெளியில வந்தேன். அவர் நின்றுட்டு இருந்தாரு. அவர் செட் அவுட் நின்று இருந்தார். என்னையா அப்படின்னாரு. காவியம் பாடி இருக்கிற எத்தனை பேருக்கு புரியும் தெரியல. ஆனா எனக்கு என்னன்னா இது சூப்பரா ஓடுன்னு ஒரு ஃபீலிங் வருது எனக்கு அப்படின்னு. அப்படி பார்த்துட்டு நீ ஒருத்தன் தான் அது மாதிரி சொல்லியிருக்க அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன். அப்புறம் எங்க அண்ணன் கிட்ட வந்து சொன்னேன். ஒரு வயதான ஒரு வயோதிகனுக்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் வர்ற காதலை அவ்வளோ அற்புதமா பாடுகிறாரு. பார்த்துட்டு வந்துட்டு எங்க அண்ணன் என்னடா எடுத்திருக்கான் படம் அப்படின்னு பாரதி போனை போட்டு சொன்னார். நாங்க 2 பேர் தான் அந்த படம் ஓடுன்னு சொன்னோம். அது பாரதி ராஜாவை எங்கேயோ கொண்டு போய் விட்டுச்சு. ஒரு டிஃப்ரெண்டான காதல் கதை. அதுவும் வந்து நம்ம சிவாஜி ஐயோ நம்ம படத்துலலாம் வந்துட்டு நல்லா மேக்கப் போட்டு நல்லா ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்ஸ்லாம் பார்த்து பயங்கரமா பார்த்துருக்கோம். ஆனா இந்த படத்துல ரொம்ப ஒரு சாதாரண மனுஷனா காட்டியிருப்பாரு. அந்த டைம்ல இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை சிவாஜியை பார்க்கும்போது என்னடா அவங்க செட்டு அதெல்லாம் எல்லாம் அவரோட சேர்த்து பேசுவார். என்னடா படம் எடுக்கிறீங்க ஒரு இளவும் புரியல. மேக்கப் போட அதேங்கிறான். வேட்டியை கட்டினா உள்ள போட்டுக்கிற பட்டாப்பட்டி எடுத்து எறிகிற மாதிரி தூக்கி பிடிச்சிக்காங்கிறான். என்னுடைய இமேஜே போயிடும் போட்டுருக்குன்னாரு. ஏதோ
ஃபர்ஸ்ட் சீன்ல விக்கெல்லாம் வச்சு போட்டு இது பண்ணாங்களா, பூரா மேக்கப்பை கழிச்சிட்டு நீங்களா வாங்கட்டாரோம். அதே தான் ஜெய்சங்கர் சொன்னார் ஒரு தடவை. அவருடைய படத்துல நடிக்கல, என்னுடைய நண்பர் ஒரு தடவை எடுத்த படத்துல, முதல் மரியாதை படத்துக்கு போன பிறகு என்னை எதுவுமே செய்ய விடாம தடுத்து ஒருத்தவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா சிவாஜிக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் எனக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு. புதுசா வந்தவங்கலாம் இந்த விங்கு வைக்கிறது, இந்த ஆர்டிபிஷியல் மேக்கப் எல்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணாங்க. அந்த ட்ரெண்டை ஆரம்பிச்சது பாரதி ராஜா தான், அவங்க தான். அதே மாதிரி நம்ம பாக்கியராஜ் சார் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஹீரோனா ரொம்ப மாசா இருக்கணும், பாடி ஃபில்டரா இருக்கணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கும். ஆனா இவரு சாதாரணமா ஒரு கண்ணாடி போட்டுக்குவாரு, கையில இது நீங்க பாத்தீங்கன்னா அந்த 7 நாட்கள்ல சென்னைக்கு வேலை தேடிட்டு வருவார். ஆமா, அவர் அந்த பையனும் வருவாங்க. அறிமுகம் ஆகிற சீன் இவங்க பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்து வருவாங்க. இவங்க 2 பேத்துக்கு முன்னாடி ஒரு எருமாடு வரும் போயிட்டு இருக்கும். அது சென்னைக்குள்ளார எருமாடு பூந்துருக்குதுன்னு காட்டுவார். அப்படியே அது மாதிரி தன்னைத்தானே கிண்டல் பண்ணிட்டு எடுக்கிறதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கும். ஹீரோயிக்கா தன்னை காட்டிக்க மாட்டார். அது துணிச்சல் அவர் எடுத்தாருனாக்கா விடியவரை காத்திர படத்துல தன்னை வில்லனாவே காட்டினார், கொலகாரனா வர மாதிரி காட்டி இது பண்ணியிருக்கார். அதெல்லாம் ஒரு அருமையான படங்கள். அதெல்லாம் ஆனா இப்போ அவருடைய மறைவு பாத்தீங்கன்னா யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதாவது நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்தாரு, எங்க கூட பேசிட்டு இருந்தாரு, எங்க கூட சாப்பிட்டாரு. திருப்பி பாத்தீங்கன்னா காலையில அவர் இறந்துட்டாருன்ற ஒரு செய்தி எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இது முழுக்க முழுக்க மன அழுத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா நைட்டு ஃபுல்லா உட்காந்து எழுதிட்டு இருந்தாரு. அந்த துக்கம் அதிகமானதுக்கு காரணம் அப்பதான் நம்ம பாரதி ராஜாவை இழந்திருந்தோம். ஆமா, அந்த துக்கம் மறையறதுக்குள்ளார இவர் போயிட்டார், அவருடைய பிரதம சிஷ்யர் போயிட்டாரு. அதனாலதான் அந்த துக்கம் இன்னும் அதிகமா போச்சு. அது என்னென்னமோ சொல்றாங்க, அதை பத்தி நான் விமர்சனம் பண்ணதுக்கு என்ன கண்ணாபின்னான்னு வாயில திட்டினாங்க. இப்போ நான் திருப்பி சொல்றேன், ஒரு மருத்துவன்ற முறையில 40 வயசுக்கு மேல இந்த ஜாகிங் போன்ற சிவியர் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாதீங்க. ஜிம்முக்கு போறதுக்கெல்லாம் ஜிம்முக்கு போனீங்கன்னா மைல்டா, இன்னும் சொல்ல போனா 40 வயசு ஆயிடுச்சுன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வாக், அதுதான் உங்களுடைய எக்ஸசைஸா இருக்கணும். அதை விட்டுட்டு தலைகளை தொங்குறது, அந்தர்பல்ட்டி அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா இதுதான் நடக்கும். சமீபத்துல நிறைய பேர் இதே நல்லா டான்ஸ் ஆடிட்டே இருக்காங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா கீழே மயக்கடிச்சு விட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் கூட. ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடிட்டே இருக்காரு, நல்லா ஆடி திடீர்னு மயக்கடிச்சு உடனே ஹார்ட் அட்டாக்ல இருந்துடுறாரு. இதுதான் ரீசன். கவனிக்காம விடுறோம். ஓவர்லோட் நீங்க பண்ணக்கூடாது. சதையெல்லாம் லூஸா இருக்கணும். வெய்ய காலத்துல நம்ம உடம்பு கொஞ்சம் விரியும் போது இந்த தோல் கூடவே விரியணும். அப்ப அது இந்த மாதிரி ரப்பர் மாதிரி இருந்தா தான் விரியும். இது இறுக்கி தகர மாதிரி இருந்ததுன்னா தோல் கிழிஞ்சு போகும். அதனாலதான் நம்ம தசைகள் எல்லாமே கொஞ்சம் லூஸா இருக்கணும், கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கணும். விரியறதுக்கும் சுருங்கிறதுக்கும் அதுக்கு வழி இருக்கணும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி சிவியர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதீங்க நம்ம சொல்றதுக்கு காரணம் தான். இதய தசை சுருங்கி விரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பிறக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. அது சாகரவரில் துடிக்குது. அதை இரும்பு மாதிரி இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி இரும்பு மாதிரி ஆச்சுன்னா அது வெடிச்சு போயிடுது. 40 வயசுக்கு மேல ஒரு ஃபுட் ஹாபிட்டை மெயின்டைன் பண்ணணுமா சார்? எல்லாமே நீங்க அதுக்கப்புறம் ஜாக்கிரதையா இருக்கணும். கண்டதெல்லாம் திங்கிறது, கண்ட மாதிரி ஓடுறது, சின்ன பையனாட்டு நெச்சிட்டு போறதெல்லாம் பண்ணீங்கன்னா நிக்க உடம்பு தாக்காது. அவ்வளவுதான் நம்ம சொல்லலாம். 40 தான் இளமை முடிஞ்சு போகுது உங்களுக்கு. 40 வயசுல உங்களுக்கு நாய் குணம்னு சொல்லுவாங்க. அந்த 40 வயசு ஆனதுக்கு பிறகு நீங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒண்ணு நீங்க என்ன ஆட்டம் வேணாலும் போட்டுங்க. அதுக்கு பிறகு அந்த வயசுக்கு புரிஞ்சுக்கிட்டு மன முதிர்ச்சி மாத்திரம் இல்லை, உடல் முதிர்ச்சியும் அதுல இருக்குது. ஜாக்கிரதை. அவர் இறக்கும் போது ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது தன்னுடைய கண்ணை தானம் பண்ணியிருக்காங்க. அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே சார்? இல்ல, அந்த டைம்ல கண்டானங்கிறது ரொம்ப ஃபேமஸா இருந்தது. நாங்க சமீப காலமா தான் அந்த கண்டானத்தை பத்தி பெரிய நாளா கண்டானம் பண்ணிருக்கேன். கமர்ல இருந்து உடம்பையே தானம் பண்ணிட்டேன். உடம்பு தானம். ஆமா, இன்னைக்கு உடம்பு தேவையில்லை, ஆனா கொடுத்துட்டுக்காரு. அது வாங்கிட்டு போடுவாங்க. அவர் இறந்தாருன்னா கவர்மெண்ட் எடுத்துட்டு போடுவாங்க. அவரு நல்ல திடகாத்திரமா தானே சார் இருக்காரு. அவருடைய உறுப்புகள் பயன்படலாம். அதேதான். அது ஒரு நல்ல ஒரு விஷயம், வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே சார். கண்டானம், உடல் தானம். அதிகாரியா இருந்தேன். ஓகே. நான் தான் அந்த இதெல்லாம் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி வாங்கி கொடுத்தேன்.
ஓ அப்ப நீங்க அது வந்து செக் பண்ணிட்டு தான் எல்லாமே எடுப்பீங்கல்ல அந்த டைம்ல? அப்படி இல்லை, உடம்பு முடியலன்னா நாங்கள் எடுத்துக்கிறோம். உடம்பு வந்து எடுத்துட்டு போய் மருத்துவமனையில் பார்த்து உபயோகப்படுதுனாக்கா வச்சுக்குவோம். அப்படி இல்லைன்னாக்கா கிரிபேட் பண்ணுவோம். இறந்து ஒரு 1 hour இல்ல 2 hours எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம் அந்த மாதிரிங்களா? இறந்த உடனே அவங்க எவ்வளவு நேரம் அவங்களுடைய சடங்குகள்லாம் முடியறவங்களும் வெயிட் பண்ணுவோம். சடங்குகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு நாங்கள் எடுத்துட்டோம். அப்படிதான். சரி சார், ரொம்ப நன்றி சார். பல தகவல்கள் நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி அழகா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.